தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினான் ஆயுள் முழுதும் தாங்குவான். தாயின் வயிற்றில் தாங்கினான் ஆயுள் முழுதும் தாங்குவான். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். சொல்லுங்க. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம். கர்த்தர் யார தப்புவிப்பார்? யாரை ஆண்டவர் தப்புவிப்பார்? ஆண்டவர் தப்புவிக்கணும் அப்படின்னா நம்ம யாரா இருக்கணும்? ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நம்மளை ஆண்டவர் தப்புவிக்க விரும்புறான்? எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து தேவன் நம்மளை தப்புவிக்க விரும்புகிறான்? தேவன் நம்மளை யாருன்னா தப்புவிக்கிறவர். ஆமே. நாம என்ன செய்ய முடியாதான்? தப்புவிச்சுக்க முடியாது. நாம என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. ஒரு மனிதர்களும் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா தப்புவிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மனிதர்கள் சிக்க வைக்க பார்ப்பாங்களே ஒழிய தப்புவிக்க என்ன செய்ய மாட்டாங்க? நம்மளை பார்க்க மாட்டாங்க. சிக்க வைக்க பார்ப்பாங்க. மனிதர் என்ன செய்வாங்கன்னா எங்கேயாவது என்ன செய்யணும், அப்படி போய் சிக்கணும், எங்கேயாவது போய் மாட்ட வைக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் சில பேர் செய்வாங்க, தெரியாமல் என்ன செய்வாங்க, சில பேர் நம்மளை சிக்க வச்சிருவாங்க இல்லையா? தெரிஞ்சும் அதை செய்வாங்க, தெரியாமல் என்ன செய்வாங்க, நம்மளை எங்கேயாவது போய் அப்படி சிக்க வச்சிருவாங்க. எங்கேயாவது தெரிஞ்சே சில பேர் என்ன செய்வாங்கன்னா போய் சிக்க வைப்பாங்க. தெரிஞ்சே என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் சிக்கட்டும், அவங்க போய் மாட்டட்டும் அப்படின்னே செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்களோ அவங்களுக்கு தெரியாது, சிக்கவனும் தெரியாது, ஆனா என்ன செஞ்சிருவாங்க, சிக்க எங்கேயாவது மாட்ட வச்சிருவாங்க. அப்படி மாட்டிக்கிட்டவங்களாம் ஏகப்பட்ட பேர். அப்படி மாட்டிக்கிட்டவங்களாம் ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட பேர். இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அங்க கொத்தக்க நான் அவ்வளோ காசு தரேன், அவ்வளோ காசு தரேன், இவ்வளோ வட்டி கொடுக்குறேன், அவ்வளோ வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிட்டாங்க, போய் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் அப்படி மாட்டிட்டாங்க. அது சர்ச்சிலையும் மாட்டோம்னா பெரிய பெரிய விஷயம் என்னன்னா சர்ச்சை மக்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கங்க போய் மாட்டின்னு இருக்கிறாங்க. எதுக்கு? இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ காசு தரேன் இல்லையா? சமீபத்தில் பார்த்து சொன்னாங்கல்ல, கொஞ்ச நாள் ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு. என்னன்னா 1 லட்ச ரூபா அப்போ டெபாசிட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னா மாசத்துக்கு 18,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு நம்ம கொடுக்கறது எவ்வளோ காசு? நாம கொடுக்கறது எவ்வளோ காசு? 1 லட்ச ரூபாய் அவன் கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கொடுப்பாங்களா மாசம்? தமிழ் புரியுதா? எவ்வளவு கொடுப்பாங்களா? 18,000 ரூபாய் கொடுப்பாங்களா ஒரு மாசத்துக்கு. 10 மாசம் எவ்வளவு ஆச்சுன்னா 1,80,000 ரூபாய் ஆச்சு. 1,80,000 ரூபாய் ஆச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் எடுத்துடலாம் ஒரு வருஷத்துல. அது இல்லாம தனியா என்ன செய்யுதுன்னா 1 லட்சத்துக்கு தனியா ஒரு ஊக்கத்தொகை மாதிரி போட்டு அது தனியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அனௌன்ஸ்னா பப்ளிக்கா சொல்லல, அது ரகசியமா நடந்துச்சு. அதுல ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா ஆசை. என்ன ஆசை? 1 லட்சம் கொடுத்தா எவ்வளவு வருது? ஒரே வருஷத்துல 2 லட்சம் வருது. அது இல்லாம என்ன வருது, 1 லட்சத்துக்கு மேல நமக்கு என்ன வருது, காசு வருது. ஒரே வருஷம் என்ன பண்ணிடலாம், 3 லட்சம். 1 லட்சம் போட்டா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிடலாமே அப்படின்ற ஆசை எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அவன் மொத்தம் எல்லாம் கொண்டு எல்லாம் சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமா 1 மாசம் 2 மாசம் காசு கொடுத்தான். மீதி மொத்த காசை சுட்டி என்ன பண்ணினா போய் சேர்ந்துட்டான். மொத்த காசு எடுத்துக்கணும் அவன் போய் ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இப்போ இவங்க இது அழிஞ்சு கிடக்குதுங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, மனுஷன் என்ன செய்வான், எங்கேயாவது போய் சிக்க வைக்க பார்ப்பான். ஆனா தேவன் என்ன செய்வாருன்னா சிக்கிங்கிற இடத்துல இருந்து தப்பு வைக்க பார்ப்பார். ஆண்டவன் என்ன செய்வாரு, சிக்கின் இருக்கிற இடத்துல இருந்து தப்பு வைக்க பார்ப்பார். ஆனா யார தப்பு வைப்பார்? அதான் பிரச்சனை. போ எல்லாரையும் தப்பு வைக்கிறாரா? எல்லாரையும் ஆண்டவர் தப்பு வைக்கிறாரா அப்படின்னு இல்லையா? சமீபத்தை தீபாவளி சீட்டு கூட போட்டாங்க. தீபாவளி சீட்டு அப்படி கொஞ்சம் போட்டாங்களா? தீபாவளி சீட்டு போட்டாங்க. சில பேர் அதை கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அப்படி ஏதோ கொடுத்துட்டாங்க. ஆனா சில பேர் என்ன செஞ்சானாக்கா, அங்க ஒரு பாப்பா இருக்கு, அது போட்டுக்கிறதுல 1.75 2 லட்சமா சொல்லிச்சு. கரெக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை.
அவ்வளவு காசு அது வசூல் பண்ணி கொடுத்து என்ன ஆகி போச்சு, அவங்க சொந்த ஊர்லயே இன்ன வரைக்கும் என்ன செய்யல, காசு வரல. அது பாவம் கூலி செஞ்சு என்ன பண்ணுது, அந்த கட்டினவங்களுக்கெல்லாம் கடன் அடிச்சுன்னு வருது. அவங்க சீட்டு கட்டினாங்க இல்லையா, ஏன்னா உன நம்பி தான் கட்டினேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்களாம் உன்னை நம்பி தான் கட்டணும், எங்களுக்கு அவங்களாம் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க கட்டினவங்க எல்லாம். அதனால என்ன செய்வான் அப்படின்னாக்கா, அதே ஊர்ல இருக்கிற ஆள் இருக்கிறான், கொடுக்குறேன் அவ்வளவுதான், எப்ப கொடுப்போம், அது கத்தருக்கு தான் வெளிச்சு, அது கத்தருக்கு தான் தோத்திரம் பண்ணணும். அப்படி என்ன செய்வானா, மனிதர்கள் நம்மள என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது போய் சிக்க வைக்க பார்ப்பாங்க. தெரிஞ்சோ சில பேர் சிக்க வைக்கிறாங்க, தெரியாமல் என்ன போயிறாங்க சில பேர் சிக்க வச்சிடுறாங்க. ஆனா தேவன் என்ன செய்ய பாக்குறாருன்னா, தப்பு வைக்க ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மள தப்பு வைக்க தான் ஆண்டவர் பார்ப்பாரோ தவிர சிக்க வைக்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மளை பார்க்க மாட்டார். அப்ப ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கணும்னா நம்ம யாரா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. அவர் யாரா இருக்கணும், அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நம்மளை என்ன செய்யறாரு, தப்பு வைக்கிறார் அப்படின்னா, உயிர் போற ஆபத்துல இருந்து நம்மளை தப்பு வைக்கிறார். எதுல இருந்து, உயிர் போகிற ஆபத்துல இருந்து நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை தப்பு வைக்க ஆண்டவர் விரும்புறார். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து தப்பு வைக்கிறார்னா, உயிர் போற ஆபத்துல இருந்து என்ன செய்யறாரு, தப்பு வைக்க பாக்குறார். இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அங்க தாவீது சொல்லுவார், சவுல் கிட்ட என்ன சொல்லுவார்னா, அவர் கோலியாத்தோட யுத்தம் பண்ண நான் போறேன் அப்படின்னு போகும்போது சவுல் தாவீதை பார்த்து சொல்லுவாரு, அவன் சின்ன வயசுல இருந்து அவன் யுத்த வீரம்பா, நீ இளைஞனா இருக்கிற, உனக்கு யுத்தத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, உனக்கு சண்டையை பத்தி ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தாவீது சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து, அந்த ஆடு எங்க இருக்குன்னா சிங்கத்துடைய வாயில இருக்குது. எங்க இருக்குது, எங்க இருக்கு, சிங்கத்தினுடைய வாயில இருக்கு. எந்த வாயில இருக்கு, ஒரு நான் சொல்றேன், சாதாரண ஒரு குள்ளநரி பிடிச்சாலே நம்ம அதை கொஞ்சம் தப்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஏன் நம்ம கண்ணுபடியே கோழி இருக்குதுன்னா, எத்தனை பருந்தம் நம்ம கண்ணுபடியே கோழி குஞ்சு தூக்கிட்டு போகுது இல்லையா, எத்தனை காக்கா கோழி குஞ்சிய அப்படி தூக்கிட்டு போகுது, எத்தனை பேர் அதை நம்ம காப்பாற்ற முடிஞ்சிச்சு. என்னதான் கோழி எடுத்துட்டு தொடர்ந்து ஓடினாலும் என்ன செய்யுது, அது தூக்கின்னு போய் சேர்ந்துருச்சு. கோழி குஞ்சில அப்படி என்ன பண்ணிருக்கோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாலேயே என்ன பண்ணிருச்சு, பருந்து வந்து அப்படி தூக்கிட்டு போகுது, நமக்கு முன்னாலேயே என்ன பண்ணுது, அப்படி தூக்கிட்டு போயிடுது. அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்ற முடியல, சாதாரண ஒரு பருந்து இல்லையா. ஆனா அது என்ன, சிங்கம். சிங்கம் எப்படிப்பட்டது, ரொம்ப பலம் உள்ளதா, ரொம்ப பலம் குறைஞ்சதா. ஐயோ, அதை எதிர்த்து யாருமே என்ன செய்ய முடியாது, காட்டிக்கு அதுதான் ராஜா இல்லையா. ஏன்னா அவ்வளவு பெருசா என்ன செய்ய முடியாது, அது சிங்கத்தை பார்த்தா ஏனையே பயந்துக்கும் இல்லையா. அவ்வளோ பெரிய பலம் உள்ளதுதான் எது, சிங்கம். அப்படின்னா இந்த சிங்கத்தின் வாய்க்கு என்ன செய்ய முடியாது, யாரும் தப்பவும் முடியாது, யாரும் தப்புவிக்கவும் முடியாது. அப்படின்னா தான் சொன்ன, உயிர் போற ஆபத்து. எதுக்கு, இந்த ஆட்டுக்கு என்ன ஆபத்து, உயிர் போற ஆபத்து. அந்த ஆட்டுக்கு எந்த நிமிஷம் என்ன செஞ்சிடும்னாக்க உயிர் போயிடும். எந்த நிமிஷம் என்ன செய்யும், உயிர் போகும். எந்த நிமிஷம் என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டுக்கு உயிர் போகும். அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை எதுக்குன்னா அந்த ஆட்டுக்கு. பட் அந்த ஆட்டை தான் இப்ப தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வாய்க்கு நான் என்ன செஞ்சேன், அதை தப்பு வச்சேன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, உயிர் போற ஆபத்துல இருந்து இந்த ஆடு என்ன செஞ்சிருச்சு, தப்பிச்சிடுச்சு. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, ஒரு உயிர் போற ஆபத்துல இருந்து நம்மளை என்ன செய்ய விரும்புறாரு, தப்பு வைக்க விரும்புறாரு. யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லி, யாருமே காப்பாற்ற முடியாத நிலையில, யாருமே இப்போ எல்லா மருத்துவ என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கடைசி என்ன சொல்றாங்க, எங்களால முடிஞ்சதால் நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாங்க பண்ணிட்டோம், இதுக்கு மேல உங்க கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல உங்க கடவுளை வேண்டிக்கோங்க, இதுக்கு மேல அவங்க உயிர் காப்பாத்துறது கடவுள் கையில் தான் இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சுறாங்கன்னா, அவங்க டாக்டர் கையை பிரிச்சிடுறாங்க. எவ்வளவோ மருந்து இருக்கு, எவ்வளவோ மாத்திரை இருக்கு, எவ்வளவோ காரியம் இருக்கு, இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க சொல்றது என்ன, படைச்சிருவாங்க அப்படி அவங்க சொல்ல முடியல. நான் நல்ல மாத்திரை கொடுத்துனுக்கிறேன் இதனால படைச்சிருவாங்க அப்படி சொல்ல முடியல. என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல கடவுள் கையில் தான் இருக்குது, இதுக்கு மேல உங்க கடவுள் கையில், உங்க கடவுளை வேண்டிக்கோங்க, உங்க கடவுள் தான் என்ன செய்யணும், அவங்கள காப்பாத்தணும்ட்டு எவ்வளவோ மருந்து என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்டு சொல்லிடுறாங்க. ஆனா அப்ப கடைசியா காப்பாத்துறதுன்னா கடவுள் தான் நம்மள என்ன செய்யணும், காப்பாத்தும். அப்ப யாருமே காப்பாற்ற முடியாத இடத்துல,
யாருமே காப்பாற்ற முடியாத நிலையில இருக்கிற ஒருத்தரை தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா காப்பாற்ற விரும்புறார். தேவன் என்ன செய்ய விரும்புறார்? காப்பாற்ற விரும்புறார். அப்ப அங்க சொல்றாரு, ஒரு விஷயம், கரடி சிங்கம் வந்துச்சு, ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. நான் அப்ப என்ன பண்ணேன், அதை தொடர்ந்து பிடிச்சு அடிச்சு அந்த வாய்க்கு அந்த ஆட்டை என்ன பண்ணிட்டேன், தப்பு வச்சுட்டேன். இதுக்கு அந்த ஆட்டுக்கு என்ன கிடையாது, உயிர் போற ஆபத்து அதுக்கு கிடையாது அப்படின்னு தாவீது சொல்றது என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இப்ப தாவீது இப்ப இந்த சிங்கம் இப்ப இந்த ஆடை தான் புதுசா பிடிச்சிருக்குமா, இல்ல இதுக்கு முன்னாடியும் நிறைய ஆடுகளை பிடிச்சிருக்குமா? ஏன்னா அதுக்கு சாப்பாடு என்னதான், சிங்கத்துக்கு சாப்பாடு எதுதான் அப்படின்னா ஆடை பிடிக்கிறதான். ஆளை பிடிக்கிறதான் எதுக்கு சாப்பாடு, சிங்கத்துக்கு சாப்பாடே அதுதான். அப்படின்னா தினம் தினம் சிங்கம் என்ன செய்யும், இப்ப அந்த பழக்கம் இருக்கதான் என்ன வந்து இந்த ஆட்டை பிடிக்குது இல்லையா? புரியுது நான் சொல்றது, புரியுதுங்களா? இப்ப சிங்கத்துக்கு என்ன செய்யும், தினம் தினம் போயிட்டு என்ன செய்யும், ஒரு ஆட்டை பிடிக்கணும், ஒரு மிருகத்தை பிடிச்சி என்ன செய்யணும், அதை சாப்பிடணும். அப்பதான் அதுக்குதான் சாப்பாடு. அப்போ காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு அப்படி பிடிக்கலாம். இல்ல பெரிய மிருகம் வந்தா ஒரு நாளைக்கு ஒரு மிருகத்தை பிடிச்சி என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம் இல்லையா? ஆக மொத்தம் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு மிருகம் அதுக்கு பசிய போக்கக்கூடியது அது. அப்ப சிங்கத்தினுடைய பழக்கம் என்னன்னா தினம் தினம் என்ன செய்யும், எதையோ ஒண்ணு பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆடு என்ன செய்யும், ஏன்னா ஆடு எதிர்த்து போராடாது. ஆடு என்ன செய்யாது, எதிர்த்து போராடு. செம்மறி ஆடு என்ன செய்யாதுன்னா எதிர்த்து போராடாது. செம்மறி ஆடு எதிர்த்து போராடாது. அதனால என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆட்டை சிங்கம் ஈஸியா பிடிச்சிரும். சிங்கம் என்ன செய்யும், ஈஸியா பிடிச்சிரும். அதனால இந்த சிங்கத்துக்கு என்னன்னாக்கா ஆடை பிடிக்க போனா வேலை குறைவு. சிங்கத்துக்கு ஆடை பிடிக்க போனா வேலை குறைவு. ஏன்னா அது ரொம்ப தூரம் என்ன செய்யாது, ரொம்ப தூரம் ஓடவும் ஓடாது, எதிர்த்து என்ன செய்யாது, அந்த சிங்கத்தோட சண்டை போடாது. வெள்ளாடு அப்படி என்ன செய்ய, அப்படி ஏதோ ஒன்று பண்ணும். ஆனா செம்மறி என்ன செய்யாதுன்னா சுத்தமா சண்டையே போடாது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு சுபாவம், அந்த மாதிரி ஒரு பழக்கம். மற்ற மிருகம் கூட என்ன செய்யும், அப்படி மானெல்லாம் போச்சுன்னா அது பறந்துரும் இல்லையா? அப்படி சிங்கம் போச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், அது ஒரே தாவச்சனா முடிஞ்சு போச்சு. அப்படியே சிங்கம் என்ன ஒன்னால பண்ண முடியாது, அப்படி அது தாவிரும் இல்லையா? முயல் கடை போச்சுன்னா அது பறந்துரும், மயில் கடை போச்சுன்னா அது அப்படியே என்ன செஞ்சிடும், நக்க வச்சு. இப்படி ஒவ்வொரு மிருகமும் என்ன செய்யணாக்கா அதுங்க உயிரை காப்பாத்திக்க போராடும். ஆனா தன்னை காப்பாத்திக்க போராடாத ஒன்னே ஒண்ணு எதுன்னா ஆடு மட்டும்தான். தன்னை காப்பாத்திக்க என்ன செய்யாது, அது ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா போராடவே போராடாது. எது, தன்னை காப்பாத்திக்க அது போராடாது. எதுன்னா செம்மறி ஆடு. அதனால அந்த ஆட்டை பிடிக்கிறது சிங்கத்துக்கு என்னது, ரொம்ப ஈஸி, ரொம்ப வேலை குறைவு. போனா பிடிச்சி சாப்பிட்டு போயினே இருக்கலாம். என்ன கிடையாதுன்னா அதுக்கு மறு வேலை என்ன கிடையாது, மறு அங்க வேலையே ஒண்ணு அதுக்கு கிடையாது. அது வேலை அதிகம் அதுக்கு கிடையாது. அதனால சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா எங்க ஆடுக்குது, ஏன்னா வேலை குறைவு இல்ல, நேரா போனா ஆட்டை பிடிச்சி சாப்பிட்டு என்ன பண்ணி இருக்கலாம், போயினே இருக்கலாம். அப்படியே ஆடை பிடிக்க போயினே இருக்கும். அப்படி ஒவ்வொரு முறையும் இந்த சிங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா எத்தனையோ ஆடுகளை பிடிச்சிருக்குது, எத்தனையோ ஆடுகளை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கும். ஆனா அந்த ஆடுகள் எல்லாம் யார் காப்பாத்தல அப்படின்னா தாவீது போய் காப்பாத்தல. அந்த சிங்கத்தின் வாய்களுக்கு என்ன செய்யல, தாவீது போய் எத்தனையோ ஆடுகளை பிடிச்சி என்ன செஞ்சிருக்கு, அந்த சிங்கம் சாப்பிட்டு இருக்கவில்ல. பட் அந்த சிங்கத்தை எல்லாம் அது என்ன செய்யல அப்படின்னா அந்த சிங்கத்தை எல்லாம் ஆடு என்ன செய்யல, இந்த ஆட்டையெல்லாம் போய் தாவீது என்ன செய்யல அப்படின்னா இப்போ காப்பாத்தல. அப்ப யாரை தேவன் உயிர் போற ஆபத்துல இருந்து காப்பாற்ற விரும்புறார், இல்ல யாருமே காப்பாற்ற முடியாத நிலையில இருந்துக்கிற ஒருத்தரை காப்பாற்றணும்னா அவங்க யாரா இருக்கணும்னா அந்த மந்தைக்கு சொந்தக்காரா இருக்கணும், இல்ல அவருடைய ஆடா இருக்கணும். இப்ப யார் ஆட்டை தேவதை போய் காப்பாத்தினாரு, ஐயோ பக்கத்துல ஒருத்தன் ஆடு மேய்ச்சிருந்தான், அவன் ஆட்டை சிங்கம் வந்து பிடிச்சிச்சு, நான் போ காப்பாத்தின அப்படியே சொல்றாரு இல்லையா? ஏத்து ஆடு மேய்ச்சிருந்தான், அவன் ஆடை சிங்கம் பிடிச்சிச்சு, நான் போய் என்ன பண்ணினேன், அதை காப்பாத்தின அப்படி சொல்லல இல்லையா? அந்த தூரத்துல என்ன பண்ணியிருந்தான், ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிருந்தான், அவன் ஆட்டை சிங்கம் வந்து பிடிச்சிச்சு, நான் போய் என்ன பண்ணேன், அந்த ஆட்டை காப்பாத்தின அப்படி சொல்லல. எந்த ஆட்டை சொல்றான், ஏன் மந்தையில இருந்த ஒரு ஆட்டை வந்து பிடிச்சிச்சுதான். அப்ப தாவீது மந்தையில அந்த ஆடு இருந்ததுனாலதான் அந்த ஆட்டை தாவீது என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னா உயிர் போற ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அப்ப அந்த இருக்க வேண்டிய மந்தைக்குள்ள அவங்க இல்லாம வேற ஏதோ ஒரு மந்தையில இருக்கிற ஆடுதான் இருக்குது. ஆனா வேறொரு கண்காணிப்புல என்ன சொல்ல போனா யாருடைய கண்காணிப்புல இருக்கிறோமோ அதை வச்சுதான் நமக்கு பாதுகாப்பு. ஒரு சரியான நபருடைய கண்காணிப்பின் கீழ் நம்ம இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து பிசாசு எடுக்கிறத கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா தப்புவிக்க மாட்டார். நம்ம என்ன செய்ய மாட்டாரு, தப்புவிக்க மாட்டார்னா இன்னைக்கு யாருடைய கண்காணிப்பின் கீழ் நாளைக்கு நம்ம இருக்கிறோம், யாருடைய அதாவது சிங்கத்தோடு கூட போராடி தப்புவிக்கிற மேய்ப்பனும் இருக்கிறாங்க இல்லையா? சிங்கத்தை பார்த்துட்டு பயந்து ஓடுகிற மேய்ப்பனும் இருக்கிறாங்க.
யோவான் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரத்துல இத ரெண்டையும் ஆண்டவரை இயேசு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னு. இன்னொன்னு சொல்றாரு, கள்ளன் என்ன செய்வான்னா, அந்த ஆட்டுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அதை பார்த்து என்ன பண்ணிடுவானா, ஓடி போயிடுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒன்னு நான் யோவான் 10ஆம் அதிகாரத்துல, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா, அதாவது நல்ல மேய்ப்பனா, அவனும் மேய்க்கிறான் ஆடு, அவனும் மேய்க்கிறான் ஆடு மேய்க்கிறான். ஆனா நல்ல மேய்ப்பன், ஏன்னா மேல என்ன சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டார். ஆனா அடுத்து என்ன சொல்றாரு, மேய்ப்பன் இல்லாதவன், நல்ல ஒரு மேய்ப்பனா இல்லாதவனோ, அவன் ஆடு மேய்க்கிறான். மேய்ப்பன் இல்லாதவன் என்ன செய்யறான்னா, கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவானும். இப்ப ஆடுகளை விட்டு ஓடி போனா பாதிப்பு யாருக்கு? அப்பொழுது ஓனாய் ஆடுகளை என்ன செஞ்சிடும், பீறி போடணும். ஒரு ஆடு என்ன செய்யுது, சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றப்படுது. ஒரு ஆடு என்ன செய்யுது, ஓனாயினால பீறி போடப்படுது, அழிக்கப்பட்டு போகுது. ரெண்டுமே ஆடுதான், ரெண்டுக்குமே மேய்ப்பன் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாருடைய கண்காணிப்புல இருக்கிறோமோ அதை வச்சுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பாக்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆடு என்ன செய்ய முடியாது, தன்னை ஒரு நாளும் காத்துக்க முடியாது. ஆடு என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நான் காத்துக்க முடியாது. உங்களை நீங்களே ஒரு நாள் உங்களை என்ன செய்ய முடியாதுன்னா காத்துக்க முடியாது, காப்பாத்திக்க முடியாது. உங்களுக்கு வருகிற பிரச்சனை, உங்களுக்கு வருகிற போராட்டம், உங்களுக்கு ஒரு நெருக்கடிகளில் இருந்து உங்களை நீங்களே என்ன செய்ய முடியாது, காப்பாத்திக்க முடியாது. அதே போல வேற யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. யார் காப்பாத்துவார்னா, நல்ல மேய்ப்பன் தான் உன்னை காப்பாத்துவார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாரோ ஒன்று ஆடு மேய்ச்சா போதும், யாரோ ஒன்று ஆடு மேய்ச்சா போதும்னா, யாரோ ஒன்று ஆடு மேய்ச்சா அந்த ஆடு நல்லா இருக்காது. மேய்க்க வேண்டிய ஆடை மேய்ச்சா அது என்ன இருக்கும், நல்லா இருக்கும். அதான் சொல்றாரு, நான் நல்ல மேய்ப்பேன், என்ன செய்வேன், என் ஜீவனை கொடுத்தது என்ன செய்வேன், அந்த ஆட்டை நான் காப்பாத்துவேன்றான். ஆனா நல்ல மேய்ப்பனா இல்லாதவன் என்ன செய்வான், நல்ல மேய்ப்பனா இல்லாதவன் என்ன செய்வான் அப்படின்னா, நல்ல மேய்ப்பனா இல்லாதவன் என்ன செய்வான்னா, ஓனாய் வந்த உடனே என்ன பண்ணிடுவானா, ஓடி போயிடுவானா. அந்த ஆடுகள், அந்த ஓனாய் என்ன பண்ணும், ஆடுகளை பீறி போட்டுடும்ன்றான். ஆடுகள் என்ன செஞ்சிடும், பீறி போட்டுடும், ஆடுகளை பீறி போடும்ன்றான். அப்ப நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு யாருடைய கண்காணிப்பின் கீழ் நாம் இருக்கிறோம், யாருடைய மேற்பார்வையில் நாம் இருக்கிறோம், யாருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம். இப்ப அந்த ஆடு வர்றத வேலையாளும் பாக்குறான், மேய்ப்பனும் பாக்குறான் இல்லையா. இப்ப தாவீதை பார்த்த உடனே தாவீதுக்கு என்ன வந்துருச்சு, பயங்கர கோவம். ஏன் ஆட்டையா வந்து நீ பிடிக்கிற அப்படின்னு நேரா போய் சிங்கத்தோட என்ன செய்யறாரு, போராடுறாரு. சிங்கத்தோட என்ன செய்யறாரு, அடுத்த வசனம் பாருங்க, அந்த 1 Samuel சொல்லுவார் பாருங்க. அதை தப்பிச்ச உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான், அவர் மேல ஆட்ட விட்டுருச்சு. இப்ப அவர் மேல பாயுது, யாரு மேல, தாவீது மேல பாயுது. இல்ல அது முடிக்கிற வசனம் சேர்த்து வாசி. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு என்ன செஞ்சேன், தப்பி வச்சேன். இப்ப அது என்ன விட்டுருச்சு, ஆட்ட விட்டுருச்சு. யார பிடிக்குது, ஆட நகை எந்த ஆளை பிடிக்குதுன்னா, நீ தானே தப்பு வச்ச அப்படி. அப்போ பிசாசு என்ன செய்யணும்னா, ஒரு ஆளுக்கு நம்ம ஜெபிக்கணும், பிசாசு ரொம்ப ஈஸி அவங்க நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப ஈஸி தான். அவனுடைய தாக்கம் துரத்துறவங்களுக்கு எவ்வளவுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு வீட்டுல போய் ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குன்றது என்ன தெரியாது. ஏதோ வந்தாங்க ஒரு ஜெபமிட்டு போனாங்க அப்படிதான் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த வீட்டுல இருக்கிற மொத்த பிரச்சனையும் யார் வந்து ஜெபிக்கணும் அவனை போட்டு தாக்கும். இப்ப அழகா சொல்றது பாருங்க. இப்ப அந்த சிங்கம் ஆடை பிடிச்சிச்சு, தாவீது போனாரு, அந்த சிங்கத்தை தப்பிச்சுட்டாரு இல்லையா. அந்த வாய்க்கு என்ன பண்ணிட்டாரு, ஆடு ஓடி போயிடுச்சு. இவ சிங்கம் பார்த்துச்சு, ஆடைதான் துரத்தணும். ஆடை துரத்தணுமா, ஆளை துரத்தணுமா, ஆடைதானே துரத்தணும். ஆனா அதை ஆடை விட்டுருச்சு. யார துரத்துது, போ நீ தானே வந்து தப்பி வச்ச இல்லையா. உன்னை கொண்டுட்டனா இந்த ஆட்டை யார் வந்து காப்பாத்த அடுத்தது இல்லையா. நீ தானே அந்த ஆட்டை காப்பாத்தின. அப்ப நான் ஆட்டை விட்டுறேன், இன்னைக்கு உன்னை என்ன செய்யறேன், உன்னை நான் காலி பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, ஏதோ அதான் ஒரு ஜபமோ ஒரு பிசாசு துரத்தை நம்ம ரொம்ப அவங்களுக்கு என்ன ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்குவோம் இல்லையா. காலை வச்சா உங்களுக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிசாசுக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனையே. பிசாசுக்கும்
உங்க வீட்டுல எந்த அளவுக்கு போராட்டம் இருக்குதோ அந்த போராட்டம் பிசாசு என்ன செய்யணும், அது நேரடியா எங்களை தாக்கும். நேரடியா எங்களை தாக்கும். நடந்த ஒரு சம்பவம் சொல்ற, விசுவாசி வீடு தான், பேர் சொல்ல மாட்டேன். விசுவாசி வீடு. ஒரு வீட்டுல போய் ஜோம் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். அது வரைக்கும் அம்மா நல்லா இருந்தாங்க. ஒரு பிரச்சனை, காலையில இருந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து காலைல பார்த்துட்டு வரோம். நானும் எங்க வீட்டுல போயிட்டு ஜோம் பண்ணிட்டு, ஒரு வீட்டுல ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். வீட்டுல போய் நடந்தது ஒண்ணுதான், அப்படியே துடிக்கிறாங்க. அப்படியே நான் சொல்றேன், அந்த மாதிரி அவங்க கீழே உருண்டு புரள்றாங்க, கத்துறாங்க. ஒண்ணு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த மாதிரி உடனே நான் எங்க வீடு நான் கூட அப்படி தோத்திரம் பண்ணி உட்காந்து, பிள்ளைங்க அப்படி இல்லை, அவங்கள மத்தியான நேரம் அப்படி உட்காந்து நான் என்ன பண்றதுன்னே புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறதா, என்ன செய்யறது, ஜோம் ஒண்ணுமே கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் புரியல. அப்புறம் நானும் எங்க வீட்டுக்கு என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் சரி முதல்ல என்ன பண்ணிடலாம், ஒரு ஜெபத்தை பண்ணிடலாம், மீதி அப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னுட்டு முதல்ல அவ்வளவு துடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அப்படியே படிப்படியாக அப்படியே நார்மல் ஆகினாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு என்னது அந்த வீட்டுல இருந்தவுடைய தாக்கம் எவ்வளவு. அதுக்கு முன்னாடியே எனக்கு கரெக்டா தெரியல. அந்த வீட்டுல ஜோம் பண்ணிட்டு நானே 3 நாள் படுத்தேன். விளக்கம், ஒரு புது வீடு இருந்தா கூட பரவாயில்ல, விசுவாசி வீடு, பேர் சொல்ல மாட்டேன், ஒரு விசுவாசி வீட்டுல ஜோம் பண்ணிட்டு போய் நானே 3 நாள் படுத்தேன். நான் அப்பதான் யோசனை பண்ணேன். நான் சொல்றேன், நமக்கே இவ்வளவு தாக்கம் இருக்கு, இந்த வீட்டுல இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அப்ப யோசனை பண்ண. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வந்து ஒரு வீடு சந்திப்போம், ஒரு வீடு ஜெபனம் பண்ணு, வந்தாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம். வந்தாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணல, நல்லா ஜெபம் பண்ணல, அப்படி ஜெபம் பண்ணல, அதுல 1008 குறைங்க வேற. எதுல ஜெபம் பண்ணும்போது என்ன, எப்படி ஜெபம் பண்ணலையா, ரொம்ப நேரம் பண்ணலையாம். எப்படி பண்ணலையாம், ரொம்ப நல்லானா எப்படி, எனக்கு அது புரியல. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா என்ன செய்யல, வந்து கடமைக்கு பண்ணிட்டு போனாங்க இல்லையா. காலை வச்சாலே போதும், காலை வச்சாலே போதும். உனக்கு தெரியுது இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சிடும். என்னது, நமக்கு ஆபத்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும், மேற்படியானுக்கு தெரிஞ்சிடும். சரியா, காலை வைக்கும் போதே தெரியும். திருடனை பார்த்தா போலீஸை பார்த்தா திருடனுக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா. அத போல காலை வைக்கும் போதே தெரிஞ்சுக்க நமக்கு என்ன வந்துடுச்சு, நமக்கு ஆட்டம் வந்துடுச்சு. நமக்கு என்னது ஆட்டம். அதான் இயேசு அநேக இடத்துல கேட்பாங்க, உனக்கு எனக்கு என்ன, நான் என்னையா உன்னை பண்ணேன், என் வாக்கில என் வேலையை பார்த்தேன், நீ ஏன் என்ன தொந்தரவு பண்ண வந்து, அப்படி என்ன செய்யும் பிசாசு வந்து ஆண்டவரை இயேசுவை கேட்கும், எனக்கு உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தாதபடி என்ன செய்யறேன், உன்னை வேண்டிக் கொள்றேன் அப்படி சொல்ல, எனக்கு எங்களை வேதனைப்படுத்தாத, ஏன்னா நரகத்துக்கு அனுப்பாத இல்லையா. லேகியோன் 6000 பிசாசு சொல்லும், இயேசுகிட்ட என்ன சொல்லும், எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தாத என்ன பண்ணுங்க, என்ன பண்ணி கொடுத்து அனுப்ப, என்ன பாதாளத்துக்கு அனுப்பாத அப்படி இறங்கின உடனே சொல்லுது. மார்க்ல 1 சொல்லும், ஒரு ஆய்வு என்ன, எங்களை வேதனைப்படுத்தாதபடி உன்னை வேண்டிக் கொள்றேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிவேன் அப்படி சொல்லும். அப்ப அங்க காலை வச்சாலே போதும், அங்க இருக்கிற ஆவிக்கு ஆட்டம் கண்ணிடும். சரியா, அதுல இவங்களுக்கு புரியாது. என்ன புரியாது, இவங்களுக்கு நல்லாவே ஜெபம் பண்ணல, இவங்களுக்கு நல்லாவே என்னன்னா உங்களுக்கு தலைமையில கையை வச்சு என்ன பண்ணினே இருக்கணும், கொஞ்ச நேரம் கையை வச்சுனே இருக்கணும். அதான் பிரச்சனை. ரொம்ப நேரம் என்ன பண்ண, தலைமையில கையை வச்சுனே இருந்தாக்கா, அப்பா ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப நல்லா ஜெபம். எப்படி வச்சிருக்கணும், தலைமையில ரொம்ப நேரம் கை வச்சுனே இருந்தாக்கா நல்லா ஜெபம் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லையா. தலைமையில கையை வைக்கலாம், தலைமையில கூட என்ன செய்யல, கை வச்சு ஜெபம் பண்ணல, அப்படி ஒரு குறைபாடு வந்துருது இல்லையா. காலை வச்சாலே போதும், அங்க இருக்கிற ஆவிக்கு ஆட்டம் கண்டுடும். ஐயா, அந்த ஆவி என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களை விட்டுடும். அத நேரம் என்ன பண்ணா, யார் உங்க வீட்டுக்கு ஜெபிக்கவன், அதாவது நல்ல மேய்ப்பன, அதனை தாக்குறவன் யாரு, அந்த ஆட்டவங்களை என்ன செய்யணும், பிசாசு கைக்கு தப்புவிக்கிற ஒரு ஆளு உங்க வீட்டுல வந்து ஜெபிக்கும் போதுதான் அந்த பிசாசு யார அவனை உங்களை ஒண்ணும் பண்ணாது. அதை நேரம் யார தாக்கன்னா, யாரு உங்களை அந்த பிசாசு கைக்கு தப்புவிக்கிறாங்களோ அவங்கள நேரடியான செய்ய ஆரம்பிக்கும், தாக்க ஆரம்பிக்கும். அந்த வீட்டுல ஒண்ணு செய்யணும், இப்ப நான் இருக்கிற நபரன்னா அது என்ன தாக்கத்தை பார்க்கும். இப்ப என்ன தாக்க முடியலன்னா, எங்க வீட்டுல யாரு பலவீனமா இருக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணாம, கொஞ்சம் அசால்ட்டா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரே அடியை போட்டு அடிச்சிடும், அவ்வளவுதான். பிசாசு என்ன செய்யனாக்கா, அவ்வளவு நூதனமா அந்த சிங்க அழகா என்ன பண்ணுது பாருங்க, ஆட்டம் விட்டுருச்சு. யார பிடிக்குது இப்போ, நீ தானே எனக்கு தப்பி வச்ச இல்லையா, நான் அந்த நான் பாட்டு என்ன பண்ணிருப்பேன், உன்ன தானே பண்ணனா, ஒன்னும் பண்ணல, நான் வந்தா ஆட்டை பிடிச்சு சாப்பிட்டு போயினே இருந்திருப்பேன். நீ வந்து என்ன பண்ண, என்ன அடிச்ச, நீ அந்த ஆட்டை தப்பு வச்ச, ஆட்டை தப்பிச்சுட்டல, நான் உன்ன பிடிக்கிறேன் வா அப்படி என்ன செய்யுது, நேரம் யாரப்ப பிடிக்குதுன்னா தாவீதப்போ பிடிக்க போகுது. ஆமே. அப்ப நமக்கு நல்ல விளங்கிக்க, என்ன விளங்கிக்கணும், வீட்டுல வந்து கால் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும், என்ன விளங்கிடும், அந்த அசுத்தாவி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், உங்களை தாக்குகிற அசுத்தாவி விலக ஆரம்பிச்சிடும். உங்களை அசுத்தாவி விலக ஆரம்பிச்சிடும். விலகதானே அப்படி போயிடாது, அது நேரம் எங்களை பார்க்க, உடனே என்ன பார்க்கும், இவன் யாரு, இவன் ஒழுங்கா ஜெபம் பண்ணிக்கிறானா,
இவனை எதிர்க்க முடியுமா, இவனை மேற்கொள்ள முடியுமான்னு பார்க்கும். மேற்கொள்ள முடியும்னா மேற்கொண்டுரும். மேற்கொள்ள முடியும்னா இப்ப என்ன மேற்கொள்ள முடியும்னா மேற்கொண்டுடும். சரியா? என்ன தாக்க முடியும்னா தாக்கிடும். இல்ல என்ன தாக்க முடியலன்னா யாரை தாக்கும்? எங்க வீட்டுல பார்க்க ஒவ்வொரு ஆளை பார்த்துட்டே வரும். இவங்களை முடியுது, அவங்கள தாக்க முடியுதுன்னா அவனை தாக்க, அவனை தாக்கிடும். அவனை தாக்க முடியலன்னா யாரையாவது ஒன்று என்ன பண்ணிடும், அதை தாக்க ஆரம்பிச்சிடும். இல்லையா? வேற எங்கேயாவது கூட என்ன பண்ணிடும், ஏதோ இடத்துல ஒரு வீட்டுக்கு யாரையும் தாக்க முடியலன்னா சபையில யாரோ ஒரு ஆளை தாக்கும். சபையில யாரையாவது ஒரு ஆளை தாக்கும். இது பிசாசனுடைய கிரியைகளை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அப்படின்னா இப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறா? உயிர் போற ஆபத்துல இருந்து இந்த ஆட்டை தேவன் காப்பாத்துறா இல்லையா? அப்ப அந்த ஆடு யாரா இருக்குன்னா அந்த தாவீதினுடைய பார்வையில் அந்த ஆடு இருக்கணும். சரியா? இப்ப அந்த ஆடை பிடிச்சது யார் பார்த்திருக்கணும்? தாவீது பார்த்ததால தான் என்ன பண்ணாரு, நேரா ஓடினாரு, சிங்கத்தை அடிச்சாரு, ஆடை தப்பு வச்சுட்டார் இல்லையா? இப்ப தாவீது பார்வையில இல்லாம அது வேற எங்கேயாவது இருந்து என்ன பண்றது? இப்ப தாவீது ஆடு மேய்ச்சி உட்காந்துக்கிறார் இல்லையா? வாடெல்லாம் அப்படி மேய்ஞ்சு இருக்குது. வேற ஆடு என்ன பண்ணிருக்கு? நமக்கு ஆடு மேய்க்க தெரியும் தானே. ஆடு விட்டு என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா? ஆனா ஆடு விட்டு உட்கார்ந்தாலும் கண்ணு பூரா எங்கதான் இருக்கும்? ஆடு மேய்க்கிறவனுக்கு கண்ணு பூரா ஆட்டு மேலதான் இருக்கும். சரியா? நல்ல மேய்ப்பனுக்கு என்ன செய்வான்? இந்த ஆடு மேய்தா, இந்த ஆடு நின்று இருக்குது, இந்த ஆடு அசை போடலையே, இந்த ஆடு ஏன் போயிட்டு அமைதியா இருக்குது, இந்த ஆடு ஏன் தனியா போகுது, இந்த ஆடு இருக்கா, அந்த ஆடு அப்படி என்ன பண்ணிருப்பானா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணிருப்பான்? அந்த ஆடுகளுக்கு மேலதான் ஆடு உட்கார்ந்து இருப்பான தவிர கண்ணு பூரா எங்கதான் இருக்குன்னா அந்த ஆடுகளுக்கு மேலதான் இருக்கும். கண்ணு பூரா அந்த ஆட்டுக்கு மேலதான் இருக்கும். அது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, என்ன பண்ணுது, இதெல்லாம் அப்படி கவனிச்சுட்டே இருப்பான். இவன் தான் நல்ல மேய்ப்பன். இவன் தான் யாரு? இவன் தான் நல்ல மேய்ப்பன். ஆனா கூலிக்கு போய் மேய்ப்பான். அவன் என்ன கணவனாக்க அது ஆடு இருக்கிறது அவனதான். அது மேய்ஞ்சா என்ன, மேயாட்டி என்ன, அதெல்லாம் யாருக்கு கணக்கு கிடையாதுன்னா அவனுக்கு கணக்கு கிடையாது. நாங்களாம் சின்ன பையனுக்கு போது ஆடு மேய்க்க விடுவாங்க. சரியா? எங்களுக்கு ஆடெல்லாம் நிறைய இருந்துச்சு, ஆடு மேய்க்க விடுவாங்க. நான் என்ன பண்ண, ஆடு இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, மேயக்கூடாது ஆடு. ஆனா என்ன செய்யணும், ஒரே இடத்துல இருக்க. நாங்க விளையாடுறத அது ஆடு என்ன பண்ணக்கூடாது, எங்க விளையாட்டு அதுக்கு எடுக்கக்கூடாது. நாங்க விளையாடுறத ஒரு 3 பேர் 4 பேர் என்ன செய்வோம், சேர்ந்து ஆடை மேய்க்குவோம். ஆடு என்ன வேலைனாக்க ஆடை கொண்டு மண்ணுல விட்டுருவோம். எங்க விட்டுறணும்? அதுல ஒரு மண், எங்க மண்ணுனாக்கா நீங்க எப்படி சொல்றது, அந்த தேவானந்தத்துல போற வழியில ஒரு மண் இருக்கு பாத்தீங்களா, ஒல மண் இல்லையா? அந்த மண்ணை பாத்தீங்கன்னாக்கா ஆடு சாப்பிடும். அந்த மண்ணு இனிப்பா இருக்கும். அந்த ஆடு அந்த மண் என்ன பண்ண, ஆடு சாப்பிடும். இந்த ஆடை சாப்பிட்டோன்னா ஆடு காலியாகி போயிடும். எனக்கு அதுல என்ன மண் என்ன செய்யாது, போய் ஜீரணிக்க போய் உட்காந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஆடு செத்து போயிடும். குட்டிங்கெல்லாம் எத்தனை குட்டிகள் செத்து போயிருக்கு இப்படி மேய்ச்சி. அதனால எங்க அப்பா சொல்ல மாட்டேன், அங்கெல்லாம் ஆடு ஓட்டிட்டு போக, நான் அங்கதான் ஓட்டிட்டே போவோம். எங்களுக்கு என்னன்னாக்க ஆடு மேய்தே பேயிலும் எங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, நாங்க விளையாடுறத ஆடு தடுக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்க அப்படியே 4 பக்கம் 4 ஆளை நிப்பாரு. இந்த வரப்பு இருக்கு பாத்தியா, வரப்புக்கெல்லாம் ஆட்டை விட்டுட்டு எல்லா இடத்துல அந்த ஆடு என்ன செய்யக்கூடாது, ஒரு பயிரை கூட மேயக்கூடாது. அப்படியே கரெக்டா ஆளு நிக்க வைக்க, லைன் அந்த போலீஸ் பண்ணி நிக்க, லைனை நிப்ப வச்சுட்டு அந்த வரப்புலயே மேய்க்குவார். யாரு? எங்க அப்பா வந்து ஆடு மேய்ச்சாருனா. ஆனா நாங்க ஆடு மேய்ச்சாங்க மேய்க்குவோம். இதுதான் அவருக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம். சரியா? எனக்கு அவர் யாரு, அந்த ஆட்டுக்கு முதல் போட்டவர் இல்லையா? நாங்க யாரு, அது ஆடுக்கு அது முதல் போட்டா என்ன, நமக்கு என்ன, நமக்கு தேவை விளையாட ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு தேவை ஜாலியா இருக்கணும். அத போல இன்னைக்கு ஒரு சரியான கண் பார்வையில, ஒரு சரியான கண் பார்வையின் கீழே நீங்க இல்ல அப்படின்னா, ஒரு சரியான மேற்பார்வையில இல்லைன்னா உங்களை கத்த தப்புவிக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா மேய்ப்பனுக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க இவங்கெல்லாம். யாரு? மேய்ப்பனுக்கு என்ன செய்யக்கூடாது, எங்க போறணும் தெரியக்கூடாது. ஏன்னா பிசாசு அப்பதான் என்ன பண்ணும், அழகா தட்டி தூக்கி போட்டு போயினே இருக்கல. அப்படி அவனுக்கு பிசாசு பார்க்க, அவனுக்கு மட்டும் என்ன பண்ணாத, தெரிவிச்சிடாத. ஏன்? நான் காப்பாத்திரவான்ல. இப்ப இந்த ஆடு வந்து தாவீதுக்கு முன்னாடி இருந்ததுனாலதான் தாவீது என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அந்த ஆட்டை காப்பாற்ற முடிஞ்சிச்சு இல்லையா? தாவீதை மட்டும் வேற எங்கேயாவது போய் ஒரு செடியில ஒரு புதர்ல போய் மாட்டிருந்தா, தாவீது பார்வையில் அந்த ஆடு இல்லாம அந்த ஆட்டோட நிலைமை என்ன, எப்பயோ போய் சேர்ந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். அதனால என்னைக்கோ முடிய வேண்டிய கதைய கர்த்தர் ஏன் முடிக்காம வச்சிருக்கிறார் அப்படின்னா, சரியான மேற்பார்வையில நம்ம இருக்கணும். சரியானுடைய ஒரு சரியான மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இருந்தீனாதான் உன்னை தேவன் என்ன செய்ய முடியும்னா, உன்னை உயிர் போற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு ரொம்ப புத்திசாலி மாதிரி, ரொம்ப அறிவாளி மாதிரி என்ன செய்யக்கூடாது, மேய்ப்பனுக்கு தெரியக்கூடாது, மேய்ப்பனுக்கு தெரியக்கூடாது, அவருக்கு சொல்லிடாதீங்க, இவனுக்கு சொல்லிடாதீங்க. நீ சொல்லிடாம போலாம், பிரச்சனை மேய்ப்பனுக்கு இல்ல, பிரச்சனை யாருக்கு இல்ல. தாவீது அளவா ராஜா மாதிரி உட்கார்ந்துக்கிறார் இல்லையா? ஒரு ஆடு போனா போயிட்டு போது போய் அடுத்த ஆடு 4 குட்டி படுத்தினா வாடு முடிச்சு போயாண்டு உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா?
ஆனா அவன் பார்வையில பட்டுச்சுன்னா இந்த ஆட்டுக்கு உயிர் காப்பாற்றப்படும் இல்லையா? அவன் பார்வையில படலன்னா, அவன் பார்வையில படல என்ன ஆகும்? அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு இல்லையா? கதை என்னைக்கு முடிஞ்சிச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கும்? அது வந்து அவன் கண்ணில் படக்கூடாது, அவன் கண்ணில் படக்கூடாது. இன்னைக்கு ஒரு மேய்ப்பனுக்கு நீ செய்யற ஒரு காரியம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது சத்துருவுடைய மிகப்பெரிய தந்திரம். தெரிய வேண்டியவருக்கு தெரிவிக்க வேண்டியவருக்கு தெரிவிக்காம நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் அது உனக்கு நீயே குழிய தோண்டுவதற்கான அடையாளம். அது உனக்கு என்ன பண்ணிக்கிற? உனக்கு நீயே குழிய தோண்டிக்கிற, உனக்கு நீயே நீ குழிய தோண்டிக்கிற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப மேய்ப்பனுக்கு தெரிஞ்சுச்சா, கார்ல வந்தா மேய்ப்பனை கண்பால் என்ன பண்ணுமா? டக்குன்னு வந்தா ஒரு அடி அடிச்சா சிங்கத்தை காப்பாத்திட்டான் இல்லையா? அதுக்கு மேல அவனுக்கு வர்ற பிரச்சனை அவன் பாத்துக்கிறான். சரியா? உன்னையே காப்பாற்ற அவனை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அவனால தாவீத ஆடையே காப்பாத்தினான் இல்லையா? இப்ப தாவீதை காப்பாற்ற முடியுமா? முடியாதா? தாவீதை தன்னை காப்பாற்ற முடியும் தெரிஞ்சதாலதான் ஆட்டையே காப்பாத்துறான் இல்லையா? அப்ப காப்பாற்ற முடியும் என்ன பண்ணிருப்பான்? அப்ப எப்ப ஆடு போனா போய் நம்மள காப்பாத்து அவன் விட்டு ஓடி போயிருப்பான் இல்லையா? அவன் பாக்குறான் ஆட்டையே காப்பாத்துறான், அவனை காப்பாத்திக்க அவனுக்கு தெரிய கத்தத பாத்துக்கிறார். சரியா? ஆனா தேவன் என்ன செய்ய விரும்புறார்? உன்னை காப்பாத்த விரும்புறார். என்ன செய்ய விரும்புறார்? நீ காப்பாத்து, நீ சிக்க கூடாது, உன்னை கத்தர் தப்புவிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு மேய்ப்பனுடைய பார்வையில இருக்கு. ஒரு சரியான மேய்ப்பனுடைய பார்வையில நீ இல்ல அப்படின்னா உனக்கு சொல்ற. இப்ப இந்த ஆடை பிடிச்சது இல்ல, ஆண்டவர் பார்த்தார பார்க்கல இந்த ஆடை பிடிச்சத. இந்த சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சிச்சா? தாவீதுடைய ஆட்டை சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சிச்சானே? இப்ப ஆண்டவர் பார்த்தார பார்க்கலையா? பார்த்தா தானே ஆண்டவர் தப்பிச்சிருக்கணும் தானே? ஆண்டவர் தப்பிச்சிருக்க கூடாதா? தப்பிச்ச தானே? ஆண்டவர் தப்பிச்சாரா? ஆண்டவர் தப்புவிச்சாரான்னு கேட்டேன். இல்ல. ஏன் இல்ல? தேவனே உன்னை காப்பாத்த என்ன செய்யல, கடவுளே உன்னை காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான். கடவுளே உன்னை நினைச்சாலும் நீ மேய்ப்பனுடைய பார்வையில இல்ல, ஒரு சரியான மேய்ப்பனுடைய பார்வையில நீ இல்லன்னா கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. யாருமே முடியாது, யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. காப்பாத்த யார் அனுப்புனாரு? அவர் சொல்ற காப்பாத்த ஆளை வச்சிருக்கிறேன், அவன் வந்து உன்னை காப்பாத்துவான், அவ்வளவுதான் இல்லையா? காப்பாத்துறதுக்கு என்ன வச்சிருக்கிறேன்? உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை காப்பாத்த என்ன வச்சிருக்கிறேன்? ஆளை வச்சிருக்கிறேன். அவன் தான் அவனை என்ன பண்ணணும்? அவன் தான் அவனை வந்து காப்பாத்துவான். சரியா? நானே காப்பாத்திக்கிறேன், காப்பாத்திக்க முடியாது உன்னால இல்லையா? இந்த ஆளை காப்பாத்த முடிஞ்சிச்சா? முடியல இல்லையா? அது திறமையுள்ள ஆடா இருக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியல? காப்பாத்திக்க முடியாது. உன்னை நீயே காப்பாத்திக்க முடியாது, இன்னொருவரை காப்பாத்த முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்குன்னே கத்தர் ஆளை வச்சு நிற்கிறார், உன்னை காப்பாத்துறதுக்குன்னே. இப்ப அந்த ஆட்டை என்ன பண்ணாரு? காப்பாத்து யார வச்சிருக்கிறார்? தாவீதை வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த ஆட்டை காப்பாத்த யார வச்சிருக்கிறார்? தாவீது ஒரு ஆளை தவிர மீது யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த ஆட்டை காப்பாத்தவே முடியாது, யாருமே காப்பாற்ற முடியாது. அப்படின்னா தாவீதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தாவீது என்ன செய்வாரு? அந்த ஆட்டை வந்து காப்பாத்துவார். கண்ணுக்கு தெரியலன்னா காப்பாற்ற மாட்டார், அவ்வளவுதான். அப்படின்னா அந்த அந்த உன்னை காப்பாத்துறவன் கண்ணு நீ பட்டுனே இருக்கணும். உன்னை காப்பாத்துறவங்க கண்களில் நீங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்க மேற்பார்வையில இருக்கணும். நீங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியணும். நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பண்றீங்க என்பதெல்லாம் யாருக்கு தெரியணும்? மேய்ப்பனுக்கு தெரியணும். அப்பதான் என்ன செய்யுமா? உன்னை அதை காப்பாற்ற முடியும் இல்லையா? தவறி போய் எங்காவது சிக்கனை கூட என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே என்ன பண்ணுங்க, காப்பாத்தி விடுங்கப்பா அப்படி என்ன செய்ய முடியும்? அப்படி கேட்க முடியும், போராட முடியும், ஜெபம் பண்ண முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். அப்படி இல்ல அப்படின்னா நீ மேய்ப்பன் பார்வையிலே இல்லைன்னா உன்னை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. கடவுளே உன்னை நினைச்சா உன்னை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் மாற்றாங்கன்னா அவங்க நூதமா நினைச்சு பிசாசு அழகா அவனை தட்டி எடுத்து என்ன தெரிச்சு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலே இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமே, நமக்கு மேய்ப்பனை என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது, தெரிவிக்க வேண்டியவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே பிசாசனுடைய பெரிய தந்திரம். பிசாசனுடைய எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிடுவான்? இப்ப தாவீதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டா? காப்பாத்திட்டான்டா. தெரியாம பண்ணிட்டு இருந்தா ஆடை காலி பண்ணிட்டு இருக்கான்ல. இது ரொம்ப ரொம்ப புத்திசாலமா நினைச்சிருக்கல. என்ன நினைச்சிருக்கோம்? இந்த ஆடு என்ன நினைச்சிருக்கோம்? அப்பா நல்லா என்ன பண்ணிட்டேன், மேய்க்க போறேன், நல்ல வேலை அவன் பார்க்கல, நம்ம நல்லா என்ன பண்ணிட்டு வரலாம், நல்ல மேய்ஞ்சல் அப்படி போகும் பத்தியா, அப்படி அழகா போனோம்னே அழகா வந்து பிடிச்சி தூக்கின்னு போயிடுச்சு. ஆமே, இன்னைக்கு அழகா ஒண்ணு நம்ம விளங்கிக்கணும். மேய்ப்பன் சரியான மேய்ப்பனுடைய கண் பார்வையில இருந்துட்டேன்னா
நம்மளை கர்த்தர் தப்புவிப்பார். ஆனா சரியான மேய்ப்பனுடைய கண் பார்வை நம்ம இல்லாம போயிட்டோம்னா நம்மள ஒரு நாள கடவுள் என்ன செய்ய மாட்டான்னா நம்மளை தப்புவிக்கவே மாட்டார். உனக்கு வருகிற பாதிப்பு சொல்றேன், உயிர் போற ஆபத்துல இருந்து கூட உனக்கு காப்பாற்ற மாட்டார். உயிர் போற ஆபத்துல இருந்து எவ்வளவு வேணா கூட்டம், அந்த ஆடு எவ்வளவு வேணா கத்துட்டோம் இல்லையா? அந்த கத்துற சத்தம் யார் கேட்கணும்? மேய்ப்பனுக்கு கேட்டாதான் உன்னை காப்பாற்ற முடியும் இல்லையா? உனக்கு உன் சத்தம் மேய்ப்பன் காதலே விழல, மேய்ப்பனுடைய கண்ணிலையும் படல, மேய்ப்பனுடைய சத்தம் மேய்ப்பனுடைய காதலையும் விழல. நீ எங்க இருக்கிற, எங்க போற, எங்க வர, என்ன செய்யற ஒண்ணுமே தெரியலன்னா உன்னை ஒரு நாள் மேய்ப்பன் என்ன செய்ய முடியாது? உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது. அப்ப நமக்கு வருகிற ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும்னா காப்பாத்துறது நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு ஆள் வச்சிருக்கிறான். அவங்க தான் என்ன செய்வாங்க? நம்மளை காப்பாத்துவாங்க. அவங்க தான் நம்மளை காப்பாத்துவாங்க. அதை விட்டு நானே காப்பாத்து நினைச்சேனாக்கா உன்னை ஏமாந்து போயிடுவேன். உன்னை காப்பாத்து நினைச்ச நீ ஏமாந்து போயிடுவேன். அப்படி ஏமாறாத படிக்க என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும். ஆமே. அப்ப தாவீதினுடைய பார்வையில அந்த ஆடு இருந்துச்சு, தாவீதினுடைய பார்வையில. அப்ப சரியானவருடைய மேற்பார்வையில நம்ம இருக்கணும், சரியோட மேற்பார்வையில இருக்கணும். பார்வைனாக்க உட்கார்ந்துக்கிறது தெரியல, நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம். நான் சொல்றேன், அவருக்கு தெரியாம ஒண்ணு நடக்க கூடாது, தெரியாம ஒண்ணு நடக்க. சில பேர் ரொம்ப புத்திசாலிங்க, இதெல்லாம் எப்ப அவருக்கு நம்ம சொல்லணும், இதெல்லாம் அவருக்கு நம்ம சொல்லணும். சொல்லாத மாட்டு நாங்க என்ன பண்ண போறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சாதான் ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்ல போறேன். தெரியலன்னா நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதான நான் என்ன பண்ணட்டும்? அது ஆடு ரொம்ப புத்திசாலியா இருக்குது, நாங்க என்ன அதுக்கு நிறைய திறமை இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே அப்படின்னு நான் கையை தூக்கிட்டு போயிட்டே இருந்தேன். வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோ. நான் எத்தனை விளக்கம் சொல்லுவேன், நான் சொன்ன நிறைய பேர் சங்கடப்படும். நான் அதனால உங்களுக்கு மட்டை காட்டுற உங்களுக்கு சொல்ல விரும்பணும். அப்ப நல்லா விளங்கிக்கணும். நம்ம சரியானுடைய மேற்பார்வையில இருந்துட்டோம்னா நம்மளுக்கு வருகிற ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சிருவான். அப்படி சரியான மேற்பார்வையில இல்லைன்ற பட்சத்துல நமக்கு வருகிற ஆபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டான்னா தப்பு வைக்க மாட்டார். அப்ப அதை ஏன் சிக்கிறோம்? சரியான மேற்பார்வையில இருக்கிறமான்னு நீங்க பாருங்க. இப்ப தாவீது பார்வையில அந்த ஆடு இருந்ததுனாலதான் காப்பாத்துச்சு, இல்லன்னா அவ்வளவுதான். அடுத்த ஆடாந்தா நான் சொல்ற பக்கத்துல ஆடே பிடிச்ச மாட்டேன், தாவீது என்ன பண்ண போவானா? அது ஏன் ஆடு இல்ல நான் ஏன் போகணும் அப்படி விட்டு போயிட்டே இருப்பான். அத போல சரியான மேற்பார்வையில இருக்கணும். நீங்க அதான் கர்த்தர் சொல்றது, சரியான மேற்பார்வையில இருக்கணும். கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கணும்னு சொன்னா உனக்கு வருகிற ஆபத்து மனுஷராலையோ பிசாசனாலையோ மந்திரத்திலையோ செய்வனிலையோ ஏதோ ஒரு விதத்துல உனக்கு ஒரு ஆபத்து வருது, எங்கேயானப்ப சிக்காம இருக்கணும், நீ பாதுகாப்பா இருக்கணும், சேஃபா இருக்கணும், நல்லா இருக்கணும்னாக்க சரியான மேற்பார்வையில இரு. நீ சரியான மேற்பார்வையில இல்லைன்னா உனக்கு வருகிற ஆபத்தை கர்த்தர் ஒரு நாளும் தடுக்க மாட்டார். நீ 1000 ஜெபம் பண்ணிப்பார், நீ எவ்வளவு வேணா ஜெபம் பண்ணிப்பார். நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீ எவ்வளவு வேணா ஜெபம் பண்ணு, நீங்க எவ்வளவு வேணா ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே அப்படி பண்ணுங்க, இப்படி என்ன வேணா ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க எப்படி வேணா ஜெபம் பண்ணி பாருங்க. ஆனா கர்த்தர் உங்களை தப்பு வச்சுட்டாருன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, நாங்க என்ன பண்ணோம், நாங்க எவ்வளவு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் என்ன பண்ணாரு, எங்களை கர்த்தர் தப்பு வச்சு விட்டுட்டார் அப்படின்னு ஒன்ன சொல்லு. நாங்க எவ்வளவு பிரச்சனை போய் என்ன பண்ணி சிக்கிட்டு அதை ஒரு மாட்டிட்டோம், கர்த்தர் நாங்க ஜெபம் பண்ணோம், பயங்கரமா என்ன பண்ணோம், விழுந்து ஜெபம் பண்ணோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ண, எங்களை உடனே கர்த்தர் காப்பாத்திட்டார். எதனா ஒன்ன சொல்லு, இதனா ஒன்ன சொல்லு பார்க்கலாம். ஏன்னு சொன்னா உன்னையே காப்பாத்திக்க முடியாது. ஆடு என்ன செய்ய முடியாது, தன்னை காப்பாத்திக்க ஆட்டாட முடியாது. உன்னை காப்பாத்துறதான் கர்த்தர் ஒரு ஆளை வச்சிருக்கிறார். அவங்க மேற்பார்வையில இருந்தேன்னா நீ காப்பாற்றப்படுவ, நீ தப்பு வைக்கப்படுவ. அப்படி இல்ல, அந்த மேற்பார்வையினால இருக்க விரும்ப சில இடத்துல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. சில பேர் இந்த கட்டுப்பாடு இருக்க முடியாது. அது எப்படி என்ன இருக்காது, அது ஒரு பெரிய பழமொழி, அது சொன்னா நீங்க கொஞ்சம் சங்கடப்படுவீங்க, அதனால நான் சொல்லாத விரும்புறேன். சரியா? சிலருடைய பிள்ளைகளுக்கும் சிலருக்கும் அதுக்கு என்ன இருக்காதுன்னா கட்டே இருக்காதான், அது கட்டுப்பாடுகள் என்ன செய்யாது. தமிழ பழமொழி, தொடப்பத்துக்காவது என்ன செய்யும், 3 கட்டு இருக்குமா. தொடப்பத்துக்காவது இந்த வீடு கூட்டுறோம்ல தொடப்போம், இந்த தொடப்பத்தை சொல்ல பழக்கிறதெல்லாம் மோல்டு போட்டு கட்டிட்டோம் இல்லையா. முதல்ல தொடப்பம் இருந்துச்சு, ஈச்சல் தொடப்போம், அதுக்கு 3 கட்டு இருக்கும். அதுக்கு 2 பிரிச்சிருப்பாங்க, 2க்கு 2 கட்டு தனியா போட்டிருப்பாங்க. கீழே என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டு போட்டிருப்பாங்க, 3 கட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க தொடப்பத்துக்காவது என்ன இருக்கு, 3 கட்டு இருக்கு, உனக்கு ஏதாவது கட்டு இருக்கான்னு கேட்பாங்க. வீட்டுல திட்டாங்கன்னா அப்படி திட்டுவாங்க, என்னது தொடப்பத்துக்காவது 3 கட்டு, உனக்கு ஏதாவது கட்டு உடுப்பு இருக்கா இல்லையா அப்படி கேட்பாங்க. அப்படின்னா ஒரு கட்டுப்பாடுகள் நிறைய பேருக்கு இருக்க, என்ன விருப்பம் கிடையாது. அது இஷ்டத்துக்கு அப்படி போகணும், அது இஷ்டத்துக்கு வரணும், அப்படியே ஜாலியா என்ன பண்ணணும் இருக்கணும். அதை போய் மாற்றுறது, அது என்ன செய்யுது, இப்போ மாற்றுறது. ஒரு சரியான மேற்பார்வையில இருங்க, ஒரு சரியான பராமரிப்புல இருந்து பாருங்க, எங்கேயுமே நீ மாட்ட முடியாது, எங்கேயுமே நீ சிக்க முடியாது, உன்னை எங்குமே பிசாசு செய்ய முடியாது,
உன்னையும் உங்ககிட்ட எடுக்கவும் முடியாது, உன்னையும் தொட முடியாது, உன் பொருளையும் தொட முடியாது. அவ்வளவு சேஃபா நம்ம இருக்க முடியும். ஏன் தெரியுமா? ஒரு சரியான மேற்பார்வை நம்ம இருக்கிறோம். பிசாசோட தண்டனை தெரியுமா? அந்த மேற்பார்வையை விட்டு என்ன பண்ணுவானா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நைஸா தள்ளி 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 அப்படி வெளியே கொண்டு போயிடுவோம். தள்ளி 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 அப்படி கொஞ்சம் வெளியே போயிடுவோம். என்ன பண்ணிடக்கூடாது? இந்த மேய்ப்பு இவன் பார்வையில மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, நீ பட்டிடக்கூடாது. இவன் பார்வையில மட்டும் நீ பட்டிடக்கூடாது. கடந்த வாரத்துல ஒரு வீட்டுல ஜெபம் பண்றேன். ஒரு ஜெபம் பண்ணா அது அழகா சொல்லுது, கண்டுபிடிச்சே என்னது, என்ன சொல்லுது, கண்டுபிடிச்சிட்டியா அப்படி சொல்லுது. பிசாசு பேசுமா? அது உங்க காது கேட்காது. எங்க நம்மளுக்கு ஆடி பேசாதான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆடாத பேசாத நமக்கு தெரியாது. அது ஜெபிக்கிறவங்க தான் தெரியும். என்னது? அது அழகா சொல்லுது, கண்டுபிடிச்சிட்டியா, என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குது. என்ன சொல்ல? விசுவாசி வீட்டுல நான் சொல்றேன், புது வீட்டுல இருந்தா பரவாயில்ல, விசுவாசி வீட்டுல சொல்றேன், உலகம் வளர்ந்த விசுவாசி வீட்டுல சொல்றேன். என்ன கேக்குது? என்ன கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப எப்படி கிரியேட் நிக்குது? யாருக்குமே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணி நிக்குது, உள்ள உட்காந்து வேலை பண்ணி நிக்குது. இது யாருக்கு தெரியல? தெரிவிக்க வேண்டியதான் கர்த்தர் தெரிவிப்பாரு. எல்லாருக்கும் அதை தெரிவிக்க மாட்டாரு. எதை வந்தா சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டா ஊயின் போயிட்டா ஒண்ணு நடக்காது. விஷயத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப சரியானுடைய மேற்பார்வையில இருந்துட்டோம்னா நம்மளை எங்கேயுமே கர்த்தர் சிக்க வைக்க மாட்டா. எல்லா இடத்த குறிப்பா உயிர் போற ஆபத்தா இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டு பாருனா நம்மளை தப்பு வச்சிருவார். எத்தனையோ பேர் நான் சொல்ல முடியும், எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. சரியா? எத்தனையோ கர்த்தர் நான் சொல்ல முடியும், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். அப்படி உயிர் போற ஆபத்தில் இருந்து கர்த்தர் காப்பாத்த எத்தனையோ கர்த்தர் நான் சொல்ல முடியும். அதை நம்ம சொல்ல பெருமைப்படுத்த, அதை நான் சொல்ல விரும்பல. தேவன் கிரியை செய்வார். ஒண்ணு, சரியான மேற்பார்வையில் இருங்க. சரியான ஒரு மேற்பார்வையில மட்டும் நீ இருந்துட்டா அப்படின்னா அப் டு பாட்டம் வரைக்கும் தெரியும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன ஏன் நம்ம தெரியுது, நம்ம செய்யறதை ஏன் மறைக்கிறோம்? நம்ம செய்யறோம்ல, அது ஏன் நம்ம மறைக்கிறோம்? எது மறைக்கவும்? நல்லதா இருந்தா மறைக்குவோமா? நல்லதா இருந்தா மறைக்குவோமா? மறைக்க மாட்டோம்ல. அப்ப நமக்கே தெரியுது நம்ம செய்யறது தப்புன்னு நமக்கே தெரியுது. ஏன் மறைக்கவும்? எது மறைக்குவாங்க? தப்பா தானே மறைப்பாங்க. இப்ப நம்ம செய்யறது நமக்கே தெரியுது தப்பு தான் நம்ம செய்யறதுன்னு தெரியுது இல்லையா? அதான் மறைக்கலாம். ஓமனை வெற்றி பெற சொல்லியிருக்கணும்ல, இப்படி செய்யலான்னு சரியா தப்பு கரெக்ட் தானே, தேவ சத்தம் தானா, என்ன பாருங்க அப்படி சொல்லியிருக்கணும் தானே. சொல்லதுக்கு என்ன காரணம்? நமக்கே தெரியுது நம்ம செய்யறது தப்பு இல்லையா? அப்ப நீயே தெரியுது உனக்கு தப்புன்னு, அப்புறம் அதை செய்யணும். கர்த்தர் ஒரு நாளும் தப்பு வைக்க மாட்டார். அந்த ஆட்டை கொஞ்ச நேரம் சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் தாவீது கண்ணில் படலாம், ஆடு கதை அன்னைக்கே முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? சிங்கம் பிடிச்சும் போச்சு இல்ல, கொஞ்ச நேரம் தாவீது கண்ணில் அந்த ஆடு படலாம், என்ன ஆயிருக்கும்? அப்பவே அந்த கதை முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால கதையை பிசாசு முடிச்சிடும். ஜாக்கிரதையா இருக்கு, கதைய முடிச்சிடும், கதையை காலி பண்ணிரும், கதையை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடும், வணக்கம்னு போட்டுரும். அதனால பாத்துக்கோங்க. அதனால ரொம்ப கவனமா இரு. பிசாசு வணக்கம் போடுறதுக்கு முன்னாடி சரியான கண் பார்வைக்கு வந்துரு. சரியான கண் பார்வைக்குள்ள வரல, பிசாசு கதையே முடிச்சிடும். கதையே ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. கர்த்தரும் கம்மன் தான் இருப்பார். ஏன் இப்ப கர்த்தரும் கம்மன் இருப்பாரு? உன்னை எங்க இருக்க சொன்ன? மேய்ப்பனுடைய பார்த்தானே இருக்க சொன்ன. நீ அங்க போன, நீயே அங்க போன, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கற. இங்க உனக்கு என்ன? எலியாவை பார்த்து கேட்டார். எலியாவை இங்க உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு என்ன வேலை? உன் வேலை எங்க? நீ எங்க இருக்கணும்? அங்கதானே இருக்கணும். நீ எங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? இன்னைக்கு உனக்கு இங்க எங்க என்ன? உனக்கு எங்க வேலை? எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார். எலியாவை இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டார். இங்க உனக்கு என்ன வேலை? அதான் என்ன கேட்டார்? எங்க பாக்குறேன்னு கேட்டார் இல்லையா? அங்க என்ன பண்றேன்னு கேட்கிறார். நீங்க தானே இருக்கணும், உனங்க தானே வச்ச, நீ இங்க தானே இருக்கணும். நீ எங்க இருக்கிற? நீ எங்கெங்க போய் உட்காந்து கிடக்குறியே? நீ எங்கெங்க போயிட்டு அங்க போற, எங்க போற, எங்கெங்க போறியே? நாங்களாம் நான் போச்சோன்னா நீ எங்க இருக்கணும்? இங்கதானே நீ இருக்கணும். இங்கதானே நீ இருக்கணும். கண் பார்வை விட்டு விலகன கதையே முடிச்சிடும். கதையற்க தீர்க்கமா சொல்றாரு. கண் பார்வை விட்டு விலகாத, மேற்பார்வை விட்டு விலகனா கதையே முடிச்சிடும் பிசாசு. அவ்வளவுதான். நீ அதுக்கு மேல ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. நீ என்ன வேணா பண்ணிப்பார், ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கதையே முடிச்சிடும். கர்த்தர் கவனமா இருந்தா நம்மளை கர்த்தர் காப்பாத்துவார். ஆமே. தேவன் என்ன செய்வார்? நம்மளை தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? உயிர் போற ஆபத்துல இருந்து நம்மளை தப்புவிப்பார். உயிர் போற ஆபத்துல இருந்து யார தப்புவிப்பார்? அவருடைய மேற்பார்வையில இருந்த கர்த்தர் தப்புவிப்பார். அவருடைய மேற்பார்வை விட்டு நான் இஷ்டம் போல போவேன், அங்க போவேன், இங்க போவேனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உன்னை யாரும் பிடிச்சாலும் எடுத்து வைக்க மாட்டாங்க. போனா கதையை முடிச்சிடும். அவ்வளவுதான்.
கதையே முடிச்சிடும். உன் கதையே முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ நினைக்கிற என்னவோ சாதிச்சல, ஒன்னும் சாதிக்க முடியாது. கதையே முடிச்சிடும். ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, கவனமா இருந்தீங்கன்னா, எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா, விழிப்பா இருந்தீங்கன்னா உன் உயிரை நீ காப்பாத்திடலாம். இல்ல கதையே முடிஞ்சிடும். எல்லாத்தையும் காப்பாத்துவார், எல்லாத்தையும் காப்பாத்தி விட்டுவார். அது அந்த ஆடு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப செழிப்பா இருந்திருக்கும், நல்ல குட்டி போட்டிருக்கும் இல்லையா? அந்த ஆடு என்ன இருக்கு? இன்னும் நல்லா அப்படியே பெருகி இருக்கும். நல்லவனை பெருகணும் கர்த்தர் விரும்புறார். நல்ல பெருக வைக்கணும், நல்ல வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த நல்ல வாழ என்ன வழி? மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இரு. மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இருந்தீன்னா நீ நல்லா வாழ முடியும். நல்லா வாழலாம், நல்லா வாழ முடியும். ஆனா மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இல்லைன்னா கதையே பிசாசு முடிச்சிடும். கதையே முடிச்சிடும். இன்னைக்கு கதை முடியணுமா, நல்லா வாழணுமான்றத இன்னைக்கு நீங்களே முடிவு பண்ணுங்க. கண்ண மூடி ஜெபம் பண்ணலாமா? இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் தப்புவிப்பார். உயிர் போற ஆபத்திலிருந்து உன்னை தப்புவிப்பார். உயிர் போற ஆபத்திலிருந்து உன்னை தப்புவிப்பார். உயிர் போற ஆபத்திலிருந்து உன்னை தப்புவிப்பார். தப்புவிக்கணும்னு சொன்னா சரியான மேற்பார்வையில் இரு. சரியான மேற்பார்வையில் இரு. சரியான மேற்பார்வையில் இரு. சரியான மேற்பார்வையில் இரு. சரியான மேற்பார்வையில் இல்லைன்னா பிசாச கதையே முடிச்சிடும். சரியான மேற்பார்வையில் இல்லைன்னா கதையே முடிச்சிடும். அதுக்கு மேல உன் திறமைய வச்சு நீ ஒன்னும் பண்ண முடியாது. உன் அறிவை வச்சு நீ ஒன்னும் பண்ண முடியாது. கதையே பிசாசு முடிச்சிடும். ஆனா தேவன் என்ன செய்ய நினைக்கிறார்? உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு விரும்புறார். நீ நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். நீ நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். நல்ல வாழ என்ன வழி? மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இரு. நல்ல மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இரு. நல்ல மேய்ப்பனுடைய மேற்பார்வையில இல்லைன்னா பிசாசு கதையே முடிச்சிடும். கர்த்தர் தப்புவிக்க மாட்டார். இந்த ஆடை வந்து பிடிக்குது, ஆண்டவர் தப்புவிக்கல, ஆண்டவர் தடுக்கல. இந்த சிங்கத்தின் வாய்க்கு ஆடு போயிடுச்சு, ஆண்டவர் ஒன்னும் செய்யல. கர்த்தர் தாவீதை தான் அனுப்புறார். ஆண்டவர் தாவீதை தான் அனுப்புறார். எனக்கு அவனை தப்புவிக்க ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க மேற்பார்வையில இருந்தீன்னா உன்னை கர்த்தர் தப்புவிப்பார். இல்ல அப்படி சரியான ஒரு மேற்பார்வை இல்லைன்னா உன் கதையே கர்த்தர் முடிச்சிடும். நீங்க நிறைய பேர் விளையாட்டா நினைச்சிருக்கிறவங்க. ஏதோ ஒரு விளையாட்டு வாக்குல ஏதோ நம்ம ஜெபம் பண்ணலாம், கத்தை பார்த்துக்குவார், கதை பார்த்துக்குவார், இதை பண்ணிக்குவார். ஒன்னும் பண்ண முடியாதுங்க. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. விழிப்பாயிரு, ஜாக்கிரதையாரு, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. மேற்பார்வையில இரு. ஒரு சரியான மேற்பார்வையில மட்டும் இல்லாம போயிட்டுன்னா உன் சாப்டரே க்ளோஸ் ஆயிடும். உன் கதையே பிசாசு முடிச்சிடும். அதுக்கு மேல நீ ஆடுறத போல ஒன்னும் கதை நடக்காது. கர்த்தர் காப்பாற்ற விரும்புறார். கர்த்தர் தப்புவிக்க விரும்புறார். எப்படியாச்சும் தப்பு வச்சு உன நல்லா வாழ வைக்கணும் கர்த்தர் விரும்புறார். அதுக்கு தேவை சரியான மேற்பார்வை. சரியான மேற்பார்வையில் இருக்கணும். சரியான பராமரிப்புக்கெல்லாம் இருக்கணும். அப் டு பாட்டம் வரைக்கும் நான் என்ன செய்யறேன், ஏது சரி என்பது எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிவிக்க வேண்டிய தெரிவிக்க. அதான் மேற்பார்வை. அவங்க பார்வையில நான் இருக்கணும்.
அவங்க பார்வைக்குள்ள இருக்கணும். அவங்க பார்வை விட்டு நான் விலக கூடாது. நான் என்ன செய்ய அவங்களுக்கு தெரியணும். நான் என்ன செய்யறது அவங்களுக்கு தெரியணும். நான் எங்க போறேன், எங்க வரேன், எங்க இருக்கிறேன், என்ன செய்யறேன் என்பது எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு தெரியுமா நம்மள பராமரிப்பாங்க. இல்ல இது தேவ சித்தம் இல்ல, நம்ம செய்யக்கூடாது, இங்க போக கூடாது. எலியாவை பார்த்து ஆண்டவர், எலியாவே உங்களுக்கு என்ன வேலை, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டார். இங்க உனக்கு என்னப்பா வேலை? ஆதாம் மகன், எங்க நீ இங்க இல்ல, வேற எங்க போன, யாரங்க போ சொன்னா அப்படி கேட்கிறாரு. ஆதாம பார்த்து எலியாவை பார்த்து கேட்டார், எலியாவே எங்க உனக்கு என்ன வேலை, நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு, நீ ஏன் எங்க வந்து இருக்கிற, உனக்கு இங்க என்ன வேலை, உங்களுக்கு என்ன காரியம் இருக்கு, முதல்ல வெளியே வானாரு. தாவீது சொன்னார், தாவீதே நீ என்ன அரண்ட போக்கிற, யூதா காட்டுக்கு வாயான்னாரு. இங்க உனக்கு என்ன வேலை, எங்க வா, யூதாவுக்கு வா, நீங்க இப்ப பெலிஸ்த தேசத்துல உட்கார்ந்து கிடக்கிற, பெலிஸ்த தேசத்துல ஏன் உட்கார்ந்து கிடக்கிற, தாவீதே அரணை விட்டு வெளியே வாயானாரு. காத்து அனுப்பி நீங்க நம்மளையும் கத்த சொல்லுவார், இங்க உனக்கு என்ன வேலை, உனக்கு அங்க போய் என்ன வேலை, எங்க இருக்க வேண்டிய ஆளு, உனக்கு அங்க என்ன வேலை, எங்க இருக்கணும். நம்மையும் ஆண்டவர் கேட்பார், உனக்கு அங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்னப்பா வேலை, நீ ஏன்பா அங்க வந்த, நேர்பா அங்க வர சொன்னா. சத்துருடைய தந்திரத்தை நம்ம விளங்கிக்கணும். மேற்பார்வை விட்டு விளக்கிறது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். கதையே முடிச்சிடும், கதையே முடிச்சிடும். அன்னைக்கு ஆசுவாதமா வாழணும், நல்லா வாழணும்னாக்க ஒண்ணு செய், சரியான மேற்பார்வையில் இரு, சரியான மேற்பார்வையில் இரு. பரிசுத்த பிதாவே, இந்த வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சரியான நாங்க மேற்பார்வையில் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. அந்த ஆடு தாவீதுடைய மேற்பார்வையில் இருந்தது போல நாங்களும் சரியான ஒரு மேற்பார்வையில் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி, கிருபை தாங்க. நாங்க ஒரு நாள் அந்த மேற்பார்வை விட்டு நாங்க விலகிடக்கூடாது. இந்த மேற்பார்வை விட்டு நாங்க பார்வை விட்டு நாங்க போயிடக்கூடாது. சரியான பார்வையில இருந்து எங்க பிசாசு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாம வரக்கூடிய அத்தனை பாதிப்பு எங்களை தப்பு வச்சு எங்களை காப்பாற்றிக்கோங்க சாமி. எங்களை எங்கள் குடும்பத்தையும் நல்லா வாழ வச்சிருங்கப்பா, நல்லா வாழ வச்சிருங்க. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சத்துரு எங்க கதை சிக்க வைக்க நினைச்சாலும், எங்க மாட்ட வைக்க நினைச்சாலும் அவைகளுக்கெல்லாம் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தப்பு வச்சு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். அன்னைக்கு சிங்கத்தின் வாய்க்கு அந்த ஆடு தப்பி வச்சதை போல எல்லா பிசாசு கைகளுக்கு, நூதனமான ஆவிகளுக்கு, மந்திரங்களுக்கு, செய்வினைகளுக்கு, ஆண்டவர் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, நெருக்கத்துக்கு எங்களை தப்பு வச்சு எங்களை காத்துக்கோங்க, எங்களை காத்துக்கோங்க. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதி, கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.